அப்படின்றார். கொடைக்காரன் சொல்றேன், சாமி நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை பற்றி நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ நமக்கு கேள்வி சாமி அப்படின்னா இவங்களும் கேள்விக்கிறான். அப்போ தெய்வம் அவன் கேட்கிறான், வருகின்ற வழியில் எத்தனை விவசாயம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தாய் அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? நடந்து போன பக்தர் சொல்ல முடியும். அதே போன்று எத்தனை கஷ்டப்பட்ட நபர்களை சந்திச்சீங்க அப்படின்றார். வழிநெடுல போயிட்டு இருக்கப்ப ஒரு வயதான முதியவர் நடக்க முடியாமல் இருக்காரு. அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதாக அவர் கேட்கிறார், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சு தந்தீங்க? இப்படி பல கேள்விகளை கேட்டு எல்லாத்திற்கும் பதில் சொன்னவர் அந்த நடந்து போனவன் தான். அப்ப சொன்னார், 2 பேருமே என் பக்தர்கள், ஆனால் நீ என்னை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் உனக்கு இருந்துச்சு. நீ என்னை எப்படியாவது சந்திச்சுவா, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னை சந்திக்க வருகின்ற பொழுது எத்தனை நபர்களை நீ பார்த்தாய், எத்தனை நபர்கள் உதவி செய்தாய். வர வழியில ஒரு மூதாட்டிக்கு அவ தூக்கி விட்டுனான். அந்த கஷ்டப்பட்டு விறகு வெட்டிட்டு, அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு வெட்டிட்டு தான் நம்மெல்லாம் இருப்போம். அப்படி விறகு வெட்டியை தூக்கி வச்சவங்கெல்லாம் இந்த சாமியை போய் சோதனை பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்காரு, அவரு மாறு வேடத்தில் போய் இவன் மீறி அங்கே வந்துருவானா அப்படின்னு பல ஏற்பாடுகள் கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மீறி அவன் வந்ததுனால அவனுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, நீ ஜெயிப்பாய், ஏன்னா நீ ஜெயிச்சால் இந்த மக்களுக்கு நன்மை செய்வாய், இந்த மக்களுக்கு உதவி செய்வாய், ஒற்றுமையோடு வருவாய், சகோதரத்தோடு இருப்பாய் என்று எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய், நல்லது என்று உத்தரவு கொடுக்கிறார். அதே போல வரார், வெற்றி அடைகிறார், மக்களுக்கு செய்கின்றார், மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் தருகிறார், பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்கின்றார். அப்பொழுதுதான் இந்த இந்து தர்மம் அதைத்தான் சொல்கிறது. நாம் கஷ்டம், ஒரு கோயில் அதிகமாக சாமி கும்பிடுறதுக்கு கஷ்டம் இருக்கும். ஏன்னா அவனோட தர்மாக்கள் என்ன செய்யப்படும். நம்ம மதத்துல தான் இறப்பு பிறப்பு ரெண்டையும் நம்பக்கூடிய ஒரே மதிக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பு பண்றோம். இங்க பிறந்த எல்லாத்துக்கும் இறப்பு இருக்கு. யாராவது இறப்பு இல்லை, நான் 1000 வருஷம் வளர்ப்பு சொல்ல போறோமா? எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்பு உண்டு. அந்த இறப்பதற்கு முன்பாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அதைத்தான் கர்மான்னு சொல்றோம். அந்த கர்மா நல்ல சாமி கும்பிடுறவனுக்கு நிச்சயமாக தெய்வம் கஷ்டத்தை கொடுக்கும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற சகல குற்றங்களை மன்னித்தருள் அப்படின்னு சொல்லி நான் சாமியை கும்பிடணும். அப்ப கும்பிடப்பா அவர் என்ன செய்வாரு, நம்மளறியாமத்தான் தவறு செய்வார். ஒரு சில விஷயங்களை தான் தெரிந்து செய்வோம், பல விஷயங்களை நாம் அறியாமல் தான் செய்கின்றோம். ஒரு பொறாமையை செய்கின்றோம், ஒரு சர்வீத்தன்மை இல்லாதவங்க செஞ்சிருக்கோம். அதற்குத்தான் இந்த பூமியிலே நீ மறுபடியும் இருக்க வேண்டியது என்றால் வெறுப்பு இருக்கவில்லையோ, ஆனால் இந்த படைத்த இந்த அழுக்கின்ற இந்த பருவ காலங்களிலே இந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இல்லை. ஆனால் எந்த ஒரு இந்துக்கள், எந்த ஒரு பக்தன் தெய்வத்தை உண்மையாகவும் தெய்வத்தை மனதாராகவும் நினைப்பவன் நிச்சயமாக தவறான வழி செல்ல மாட்டான். இன்று அதிகமான குழந்தைகள் தவறான பயணத்தில் இருக்கிறார். சூரம்பட்டி கோடை ஸ்கூல்ல போனா மாணவர்கள் தவறான இருக்கிறார். உண்மையிலே மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இந்துக்கள், அதாவது இந்துக்கள் அதிகமாக இருக்க பூமியில இப்படி இருக்காங்களே. வெள்ளக்காரங்க அந்த காலத்துல தீய சக்தியெல்லாம் கொண்டு வந்து நம்ம விட்டு போயிட்டான். அந்த காலத்துல இந்த தவறான பழக்க வழக்கம்லாம் கிடையாது. பூரா அவன் நம்மளை ஆட்சி செய்கிற காலங்களை விட்டுட்டான். அதை பின்பற்றி இன்றைக்கு சிறுவர்கள் 10வது படிக்கிற, 11வது படிக்கிற, 12வது படிக்கிற அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து போய் மாணவர்கள் ஒரு 10 மாணவர்கள்ல ஒரு மாணவன் கெட்டவனா இருந்தா அதிவிரைவில் அந்த 10 பேருமே கற்றுக்கலாம். பெற்றோர்கள் அவனுடைய குழந்தைகளை பள்ளி செல்றதா முதல்ல அவனுடைய நட்பு வட்டாரத்தை பார்க்கணும். அப்படி நல்ல ஒழுக்கத்தோடும்